வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? சமீபத்தில் என்னோடய நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாள் கழித்து அவரை சந்தித்தேன். அப்போ அவரும் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன வாக்குவாதம் ஆகிப்போச்சு. என்னடான்னா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டார். அப்போ நான் சொன்னேன், வயசில் நீ பெரியவன், அறிவில் நான் பெரியவன் அப்படின்னு சும்மா தமாசுக்கு சொன்னேன். உடனே கோபம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு அவர் ஒன்று பேச ஆரம்பித்தார். நான் சொன்னேன், விளையாட்டுக்காக பேசினது தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு. அப்போ அவர் ஒரு கதை சொன்னார். நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பெரியவன்னா நம்மளை மீறி ஒருத்தன் இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று சாதிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் அறிவால் சாதிப்பான், அன்பால் சாதிப்பான், பணத்தால் சாதிப்பான், குணத்தால் சாதிப்பான். இது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒருத்தன் சாதிப்பான். அப்போ ஒவ்வொருத்தனை விட ஒருத்தன் பெரியவனாக இருந்துட்டு தான் இருப்பான். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துலேயும் இருக்குது அப்படின்னு சொன்னார். சரிங்க, எனக்கு சரியாக புரியல, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. அவர் உடனே ஒரு கதையை ஒன்று சொல்ல ஆரம்பித்தார். வழக்கமாக அவரை பார்த்தாலே ஒரு கதை சொல்லுவார். என்னடானா, ஒரு கிணறு கதை சொல்லுவார். இந்த கதை எல்லாருக்குமே தெரியும், புதுசு கதைலாம் இல்லை. ஏன்னா எல்லா கதையுமே யாரோ ஒருத்தர் சொன்னது தானே, நம்ம என்ன உருவாக்குறீங்க. ஒருத்தர் சொன்னதை தேவைப்படும் போது இடத்துல நம்ம சொல்கிறோம், அதை நம்ம தேவைப்படுற இடத்துல வெளிப்படுத்தும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறதுல தப்பு இல்லையே, நல்ல கருத்து இருந்தால் சொல்லலாம். என்ன கதைன்னா, ஒரு 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 வசதியானவர், அவர் ஒரு வழக்கறிஞர். அவர் தன்னோட நிலத்தை, அதாவது நிலத்தில் இருக்க தன்னோட தோட்டத்தில் இருந்த கிணத்தை ஒரு ஒரு வாத்தியாருக்கு, ஒரு ரிட்டையர்டான வாத்தியாருக்கு பரிசாக கொடுத்துருக்காரு. பரிசான்னா விலைக்கு, கம்மியான விலைக்கு கொடுத்துருக்காரு. அவரும் சரி விவசாயத்துக்கு யூஸ் ஆகணும்னு சொல்லி அந்த கிணத்தை வாங்கிட்டார். மறுநாள் அவர் கிணத்தை கொடுத்தவர் பாருங்கள், கிணறு தான் உங்களுக்கு கொடுத்தேன், அதில் இருக்க தண்ணியே இல்லை, அதனால் நீங்கள் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு நீங்கள் வரி கட்டணும், இல்லை பணம் கொடுக்கும், அப்படின்னா அந்த தண்ணியை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை அதிர்ச்சி அடைய வச்சுருவோம் அப்படின்றதுல அந்த வார்த்தையை விட்டுருக்கார். பதிலுக்கு அந்த வாத்தியார், சரிங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், நான் கிணத்த மட்டும் தான் வாங்கினேன், தண்ணியை வாங்கலை, நாளையிலிருந்து உங்கள் கிணத்துல இருக்க தண்ணியை எடுத்துருங்க, ஏன்னா அது என் கிணத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் வரி கட்ட வேண்டியிருக்கும், இல்லை பணம் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னோடனே இவர் ஷாக் ஆகிட்டார். என்னடா நம்ம ஒன்று சொன்னால் இவன் நமக்கே ஒரு குண்டை போடுறானேன்ட்டு சும்மா தமாசுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவரும், நானும் தமாசு தான் சொன்னேன்,